வெல்கம் டு கல்பனாவின் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவே சுவையான ஜிலேபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நான் அரை கப் மைதா எடுத்திருக்கேன், அரை கப் ரவை, நைஸான ரவையாக எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரை கப்பு லேசாக புளிச்ச தயிர், அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் ஃபுட் கலர். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன், நீங்கள் வேணும்னா எல்லோ கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான கன்சிஸ்டன்சி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம மிக்சர் வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ஜிலேபி சப்பையாயிடும், அதனால் இப்படி திக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ஜிலேபிக்கு ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நனையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். பாருங்கள், சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா நமக்கு பிசுபிசுப்பு பதம் வர வரைக்கும், அதாவது அரை கம்பி பதம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இப்போ இதை காய்ச்ச போகிறோம். இப்போ பதம் எப்படி செக் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்படி நம்ம எடுத்து ஊற்றும்போது, லாஸ்ட் ட்ராப் ஊற்றும்போது அது ஒரு லேசாக ஸ்ட்ரிங் மாதிரி வந்து அதுக்கப்புறம் விழும் பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜீராவில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால ஆறினாலும் நம்ம ஜீரா கெட்டியாகாமல் இருக்கும். இன்னொன்று, நம்ம ஜிலேபியில் எப்போவுமே லேசாக ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள், அதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. ஜிலேபிக்கு ஜீரா தயார். நம்ம மாவு கரைச்சி வச்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பேனில் எண்ணெய் ஊற்றி ஜிலேபி பொரிக்கிறதுக்காக நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாவை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஜிலேபி பிழியறதுக்கு நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிது இல்லையா பாட்டில், அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் பாட்டில் இருக்குது இல்லையா, அதுலேயும் ஃபில் பண்ணி ஊற்றலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா நம்ம எதுனா பால் கவர் அந்த மாதிரி ஒரு திக்கான கவரில் முனையில் சின்னதாக ஓட்டை போட்டு கோன் ரெடி பண்ணி அதை வச்சும் பிழியலாம். பேனில் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி உடனே எழும்பி வருது இல்லையா, இப்போ எண்ணெய் ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஜிலேபி பிழிஞ்சிடலாம்.
இந்த மாதிரி எத்தனை பிழிய முடியுதோ பிழிஞ்சிடுங்க. ஃப்ளேமை மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் லேசாக அடங்கட்டும். இப்போ பாருங்கள் பபிள்ஸ் அடங்கிடுச்சு லேசாக. இப்போது எல்லாத்தையும் பொறுமையாக திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிரப்பில் டைரெக்டாக சேர்த்துடலாம். நம்ம ஜீரா வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ஆறிடவும் கூடாது. லேசான சூடு இருக்கிற பதத்தில் பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஆறிடுச்சுன்னா திரும்ப கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிக்கிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இதை பொரிச்சு நம்ம அதில் சேர்த்துடலாம். இப்போ இது வந்து ரொம்ப நேரம் நம்ம ஜீராவில் ஊற வைக்கக்கூடாது. ஒரு 30 செகண்ட் இருந்தால் போதும். 2 பக்கமும் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். நல்லா எல்லாம் நனைகிற மாதிரி பரட்டி விடுங்க. இப்போ எடுத்துடலாம். ஜீராவெல்லாம் வடிச்சிருங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜீராலாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். சுவையான ஜிலேபி தயார். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.